ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் உளுந்து இல்லாமல் அரிசி வச்சு ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த தோசை பண்ணுறதுக்கு ஒரு உலக்கு, அதாவது ஒரு அலக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எனக்கு மும்பையில் இந்த மாதிரி பொடி பச்சரிசி நல்ல வெள்ளை வெள்ளன்னு கிடைக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, ஆப்பம் தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசியை 2 to 3 டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவும் அரையும், நல்லா நைஸாகவும் அரையும். இப்போ இந்த அரிசியை ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. அதே நேரம் நல்ல வெள்ளை வெள்ளை அழகாக இருக்குது. இந்த பச்சரிசியில் நம்ம பிரியாணி, புலாவ், டொமேட்டோ ரைஸ் எல்லாமே பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஊற வச்சுருந்த அரிசி தண்ணியை தூர ஊற்றிட்டு கூட ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசியை நம்ம தனியாக அரைச்சி தோசை ஊற்ற முடியாது. ஸோ இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி தான் தோசை பண்ணணும். ஆனால் தேங்காய் இந்த தோசைக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதாவது நம்ம பச்சரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சேம் குவான்டிட்டிக்கு தேங்காய், துருவின வெள்ளை தேங்காவை எடுத்துக்கணும். இந்த தேங்காவை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் துருவின தேங்காய்க்கு பதிலாக வெட்டின துண்டு தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் பின்னாடி உள்ள அந்த கருப்பு போர்ஷனை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தோசை வெள்ளையாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் தேவையான உப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதே மாதிரி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அப்புறம் நமக்கு தோசை வாக்குறதுக்கு சரியாக வராது. ஸோ அரிசியும் தேங்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி அந்த அரிசி மாவை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அரிசி மாவில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை தனியாக அலசி எடுத்துக்கலாம். இதை அந்த மாவு கூட சேர்க்க வேண்டாம். நம்ம இதை கப்பி, அதாவது கூழ் காய்ச்ச போகிறோம். அதனால இந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை தனியாக ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் போல் உப்பு ஆட் பண்ணி கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கூழ் காய்ச்சணும். இந்த மாவு நல்லா திக்காகி கட்டியாக வரணும். ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கட்டி பிடிச்சிடக்கூடாது. கட்டி பிடிச்சிருச்சுன்னா நமக்கு உருண்டு உருண்டு வந்துடும். ஸோ தோசை சரியாக பண்ண முடியாது. ஸோ இந்த கூழ் காய்ச்சறதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பச்சரிசி இன்ஸ்டன்ட் தோசைக்கு இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ கூழ் நமக்கு நல்லா கட்டியாக கிடச்சிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அதே மாதிரி நம்ம காய்ச்சிற கூழோட அளவும் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கூழ் காய்ச்சினாலே போதும். கூழ் ஜாஸ்தி ஆகிட்டாலும் நமக்கு தோசை சரியாக வாக்க வராது. இப்போ கூழ் நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவில் கூழை சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம். இந்த பச்சரிசி கூழ் தோசையை பொறுத்த வரையிலும் நம்ம புளிக்கிறதுக்கெலாம் வைக்க வேண்டாம். உடனே இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றிடலாம். காலையில் ஏர்லி மார்னிங் 5 மணி 6 மணிக்கு நம்ம ஊற வச்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 9 மணிக்கு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் டின்னருக்கு 5 o'clock நம்ம ஊற வச்சோன்னா ஒரு 9 மணி 8 மணி 9 மணிக்கு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் கூழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தோசை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தோசைக்கல்லை காய வச்சிடலாம். இந்த பச்சரிசி தோசையில் நம்ம உளுந்து சேர்க்காட்டாலும் பச்சரிசியும் தேங்காயும் நிறைய சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு. தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். தோசை மாவை கல்லில் ஊற்றின உடனே டக்குன்னு பரத்தி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா மாவு கொஞ்சம் கல்லில் ஒட்டி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தோசை ஊற்றின உடனே எண்ணெய் ஊற்ற வேண்டாம். மேலே நல்லா வெந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை ஒரு சைடில் இந்த மாதிரி நல்லா வெந்ததும் நம்ம ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் இந்த பச்சரிசி தோசை நம்ம நார்மல் தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக முருகலாக வராது. ஆனால் நம்ம தேங்காய் அதிகமாக சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காவும் காஞ்ச தேங்காவாக இல்லாமல் நல்ல பச்சை தேங்காவாக, வழுக்க தேங்காய் கருக்கு தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் வெட்டின உடனே நம்ம அந்த தேங்காய் வச்சு அரைச்சி இந்த தோசை சுட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சரிசி இன்ஸ்டன்ட் கூழ் தோசைக்கு தேங்காய் துவையல் அல்லது தேங்காய் சட்னி தான் செம்ம காம்பினேஷனாக இருக்கும்.
இந்த தேங்காய் துவையல் தேங்காய் சட்னி 2 டைப்பில் பண்ணலாம். அதாவது பச்சை மிளகா வச்சும் பண்ணலாம், சிவப்பு மிளகா வச்சும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் ஒரே மாதிரி தோசை இட்லி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தான் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.